ஓகே. இந்த 2 இடத்துல வந்து மிலிட்டரி எக்ஸர்சைஸ் பண்றாங்க உத்தரகாண்ட்ல. அந்த 2 இடத்தோட பேர் சொல்லுங்க. Which two places that military exercise will be held on? Name the two districts in Uttarakhand. Pithogarh, Kalmur. Okay. Pithogarh. Okay. So, உத்தரகாண்டோட ஒபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஒபிஷியல் லாங்குவேஜ் என்னமா? ஓகே, குட். இங்க இருக்கக்கூடிய பீக்கோட பேர் என்ன? ஹையஸ்ட் பீக். உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பீக்கோட பேர் என்ன? ஹையஸ்ட் பீக். நந்தா தேவி சார். ஓகே, சூப்பர். ஓகே. எந்த 2 நதிகளை வந்து லிவிங் பர்சன்ஸ் சொல்லி இந்த உத்தரகாண்ட் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க? கங்கா, யமுனா சார். ஓகே. மத்தவங்களும் சொல்லாமா? 2 பேர் மட்டும் சொல்லணும் அவசியம் இல்ல, சரிங்களா? இல்லைன்னா டைப் பண்ணிருங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. நான் சொல்ல அப்படியே ஆன்சர் வந்து எல்லாருமே சாட் பாக்ஸ்ல போடுங்க, சரிங்களா? இங்க அதிகமா என்ன மினரல்ஸ் இருக்கு உங்களுக்கு? சாட் பாக்ஸ்ல போடுங்க, டைப் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் டைப் பண்ணுங்க. அப்பதான் உங்கள்ட்ட இருந்து அந்த எக்ஸ்பிரஷன் வந்தா மைண்டுக்கு சீக்கிரமா போகும், சரிங்களா? ஸோ 2 பேர் மட்டும் ஆன்சர் பண்ண பத்தாது. எல்லாரும் டைப் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எப்படி நீங்க இன்டராக்டிவா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து அந்த கண்டென்ட் நிற்கும், சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம்ல ரிப்ளிகேட் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஓகேவா? ஓகே. எந்த இடத்துல வந்து வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரோடு இருக்கு? உத்தரகாண்ட்ல எந்த இடத்தோட அந்த இடத்தோட பேர் என்ன? டைப் பண்ணுங்க. ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரோடு, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரோடு இங்க தான் இருக்கு. அந்த இது எங்க இருக்கு? மியூட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணுங்க. ஓகே. எல்லாரும் டைப் பண்ணுங்க. சொல்லணும்னா எல்லாரும் டைப் பண்ணிடுங்க. உத்தரகாண்ட் வந்து எதுல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க, பைஃபியூரிகேட் பண்ணாங்க? எந்த ஸ்டேட்ல இருந்து உத்தரகாண்ட் பிறந்திருக்கு? உத்தரகாண்ட் வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க? எந்த 2 ஸ்டேட்ஸ் வந்து உத்தரகாண்டோட பார்டர் பண்ணியிருக்கு? Which 2 states are bordered with Uttarakhand? Which 2 states are bordered with Uttarakhand? Himachal Pradesh, Uttar Pradesh. ஓகே. முதல்ல டைப் பண்ணிருங்க எல்லாரும். ஸோ உத்தரகாண்ட வந்து எப்படி 2ஆ பிரிக்கலாம்? என்ன ரிலீஃப்ல வந்து எப்படி 2ஆ பிரிக்கலாம்? 2 பிரிவினோட பேர் என்ன? ரெண்டு டிவிஷனா பிரிக்கலாம். அந்த 2 டிவிஷனோட பேர் என்ன உத்தரகாண்ட? என்ன 2 டிவிஷனா பிரிக்கலாம் உத்தரகாண்ட? ஓகே.
உத்தரகாண்ட் வந்து எத்தனாவது சீஸ்மிக் ஜோன்ல வந்து இருக்கு? உத்தரகாண்ட் எத்தனாவது சீஸ்மிக் ஜோன்ல இருக்கு? நில அதிர்வுகள் சீஸ்மிக் ஜோன்ல இருக்கு. எத்தனாவது சீஸ்மிக் ஜோன்? ஓகே ஓகே. உத்தரகாண்ட் வழியா நம்ம ஒரு பில்கிரிமேஜ் சென்டர் போடலாம். அந்த பில்கிரிமேஜ் சென்டரோட பேர் என்ன? திபெத்ல இருக்கக்கூடிய அது ஒரு புனிதமிக்க தலம். அந்த தலத்தோட பேர் என்ன? உத்தரகாண்ட் வழியா போனா அங்க போகலாம். எல்லாரும் டைப் பண்ணுங்க. உத்தரகாண்ட் வழியா வந்து லிபு லேக் பாஸ் வழியா போகலாம். புரிஞ்சுங்களா? லிபு லேக் பாஸ் முக்கியம். இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. எந்த பாஸ் வழியா போகலாம் என்ன எப்படின்னு சொல்லிட்டு. நேம் சம் டேம்ஸ் இன் உத்தரகாண்ட். த ஹையஸ்ட் டேம் இன் இந்தியா அங்கதான் இருக்கு. அதோட பேர் என்ன? சரி ஓகே. வேற என்ன டேம் இருக்கு? நேம் சம் அதர் டேம்ஸ். ஓகே உங்க டேம். ரிவர் மேல இருக்கிறதெல்லாம் டேம் சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ரிவர் மேல சில டேம் வச்சிருப்பாங்க. இங்க என்ன சாயில் அவைலபிள்? உத்தரகாண்ட்ல என்ன சாயில் அவைலபிள்? ஃபாரஸ்ட் சாயில். அப்புறம் ஃபாரஸ்ட் சாயில். மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் மினிமம். ஓகே ஓகே ஓகே. இங்க என்னெல்லாம் கிராப்ஸ் இருக்குமா? இங்க என்னெல்லாம் கிராப்ஸ் இருக்கு? வீட், பொட்டேட்டோ. இங்க சார்தம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னது? வாட் இஸ் மீன் பை சார்தம்? வாட் இட் ரெஃபர்ஸ் டு த சார்தம்? சார்தம். ஹோல் பில்கிரிமேஜ் சைட். ஓகே. என்னலாம்? கங்கோத்ரி. கங்கோத்ரி அப்புறம் பத்ரிநாத். ஓகே.
கேட்டாங்க. இங்க ரெண்டு விஷயம் வந்து வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட், யுனெஸ்கோ கீழே வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு விஷயம் என்ன? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் கீழே உத்தரகாண்ட்ல ரெண்டு விஷயம் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு விஷயம் என்ன? அதோட பேர்கள் என்ன? What are the two places which added into UNESCO World Heritage sites? Okay, Nanda Devi National Park. அப்புறம் எல்லாரும் பாருங்க, எல்லாரும் டைப் பண்ண பாருங்க. இதெல்லாம் கேட்க கேட்க தான் மைண்ட்ல ஏறும். அதனால தான் கேட்கறேன். மற்ற சப்ஜெக்ட் தான் கேட்க மாட்டேன். நான் வாட்டுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் இது வந்து ரிவிஷன் கொடுக்க முடியாதுல்ல. ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தது தான் வரும். இங்க ஒரு ராக் பெயிண்டிங் வந்து ஏர்லி கற்கால மனிதனோட ராக் பெயிண்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த இடம்? அது என்ன பேர் என்ன? அந்த ராக் பெயிண்டிங்கோட பேர் என்ன? ஓகே. ஐபான் பெயிண்ட் ஆர்ட், அதுல என்ன முக்கியத்துவம்? அது என்ன சிறப்பு? ஐபான் பெயிண்ட் ஆர்ட் இதுல என்ன சிறப்பு? ஓகே. அரிசி மாவு. அப்புறம் அப்புறம் என்ன சிறப்பு ஐபான் பெயிண்ட் ஆர்ட்ல? எதுக்காக இந்த பெயிண்ட் ஆர்ட் வரைஞ்சா என்ன, எதுக்காக இப்போ வீட்ல வைக்கலாம்? ஓகே. ராசிக்காவும் குழந்தை பேர் அந்த மாதிரி ஃபெர்டிலிட்டிக்காகவும் வைப்பாங்க. ஆ, இந்த கூட்டம் வந்து தீபாவளியை வந்து கெட்ட நாளா வந்து கன்சிடர் பண்றாங்க. தங்க முன்னோர்களை வந்து வந்து துக்க அனுசரிப்பு நாளாக இந்த தீபாவளியை வந்து அவங்க பாக்குறாங்க. அது என்ன ட்ரைபு? கார்பெட் நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய ட்ரைப் பேர் என்ன? கார்பெட் நேஷனல் பார்க்ல இருக்கக்கூடிய ட்ரைப் பேர் என்ன?
இந்தியன் பெங்காலினோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன? இந்தியன் பெங்காலினோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன? ஓகே, ஸோ அடுத்த ஸ்டேட் போயிடலாமா? ஓகேவா? ஸோ படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்படி சொன்னா டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதாவது ரிவிஷன் மாதிரி, சரிங்களா? ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது போயிடலாம். அடுத்தது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், சரிங்களா? ஸோ 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு? 1ல எனக்கு நீங்க பண்ணலாம், இப்போ எனக்கு தெரியாது. சரி, வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ண முடியுமா உங்களால? உங்க குரூப் ஓப்பன் ஆகி தான் இருக்கு, அதுல சொல்லுங்க. 1ல என்ன இருக்கு, 2ல என்ன இருக்கு? என்ன ஸ்டேட்? ஃபர்ஸ்ட்ல யூபி சார், செகண்ட்ல உத்தரகாண்ட். ஓகே, எல்லாம் டைப் பண்ணுங்க, குரூப்ல டைப் பண்ணிடுங்க. அப்போ உங்க மைண்ட்ல நிக்கணும் அர்த்தம். நீங்க சொன்னாலும் சரி, டைப் பண்ணாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல போய் வந்து நின்றோம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இங்க தேர்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஹிமாச்சல் பிரதேஷ். கழுத்து இங்க இது கிட்டனா அப்படி கொஞ்சம் மேல தொண்டைன்னு வச்சுக்கலாமா? இது தலைன்னு வச்சா இது தொண்டை, இது கழுத்துன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ தொண்டையில வந்து என்ன இருக்கு? ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குன்னு சொல்லலாம், சரிங்களா? ஓகே. அதே மாதிரி டெமோகிராஃபி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், கல்ச்சர் இதான் பார்க்க போறோம். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ், என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லெஜிஸ்லேட்டர் ஆஃப் த கண்ட்ரி. லெஜிஸ்லேட்டர்னா சட்டமன்றம், சரிங்களா? அங்க சட்டத்தை ஏற்றுவாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டத்தை ஏற்றவர்கள் லெஜிஸ்லேட்டர், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லெஜிஸ்லேட்டர் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து டிஜிட்டலா வந்து சட்டமன்றம் வந்து அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன இது பண்ணாலுமே டிஜிட்டல் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அங்கதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஒன் அமாங் 10 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல. ஸோ உத்தரகாண்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் தான். ஆல்சோ கால் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், சரிங்களா? இது ஹிமாலயன் ஸ்டேட்னு சொல்லலாம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லயும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், சரிங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்ல வந்து ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் கொடுப்பாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் கொடுப்பாங்க. நார்த் ஈஸ்டர்னா இது நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். நார்த் ஈஸ்ட்னா இந்த ஸ்டேட்ஸ், சரிங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இப்படி வச்சா அப்படின்னு சொன்னா, சரிங்களா? ஸோ இந்த சைட்ல இருக்கக்கூடியதா, அதாவது மெயினா இங்க இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்களா? ஸோ இந்த இடம்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஹிமாலயா, இங்க ஹிமாலயாஸ் இருக்கும் இங்க, சரிங்களா? அதனால ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். ஸோ இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மி தானே உங்களுக்கு, இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மி தானே. ஸோ அதனால ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ல வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதிகமான ஃபண்டு போகும், அதிகமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து நடத்தும், ஸ்டேட் கவர்மெண்ட் காசு தர தேவையில்லை. ஸோ நிறைய கிராண்ட்ஸ் தருவாங்க, நிறைய லோன் தருவாங்க, ரொம்ப அதிகமான வருஷத்துக்கு கம்மி வட்டியோட லோன் தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தருவாங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து நீங்க வந்து இது கலெக்ட் பண்ணி தந்தாங்க, அப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்ணி தந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ₹1 கலெக்ட் பண்ணி இருந்தா 5 காசு தான் கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஆனா அவங்களுக்கு 20 காசு 30 காசு கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும், புரிஞ்சுங்களா? அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜம்மு காஷ்மீர், செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆப்பிள்ஸ், சரிங்களா? யாரு? ஹிமாச்சல் பிரதேஷ். ஃபர்ஸ்ட் யாரு? ஜம்மு காஷ்மீர் தான். ஆப்பிள் வந்து அதிகமா தயாரிக்கக்கூடிய மாநிலத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜம்மு காஷ்மீர், செகண்ட் வந்து என்னது? ஹிமாச்சல் பிரதேஷ், சரிங்களா? அக்கௌண்ட்ஸ் 26% ஆஃப் டோட்டல் ஹைடல் பவர் பொட்டன்ஷியல் இன் இந்தியா, சரிங்களா? ஹைடல் பவர்னா தண்ணியில இருந்து, ஹைட்ரோ அப்படின்னு சொன்னா தண்ணின்னு அர்த்தம். தண்ணியில இருந்து பவர் எடுக்கக்கூடியது, அதான் ஹைடல் பவர்னு சொல்லுவாங்க. அதுல 26%, 100ல 26% இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க, சரிங்களா? நிறைய ப்ராஜெக்ட் இங்கதான் போயிட்டு இருக்கு அப்பதான் ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி, சரிங்களா? இங்கதான் வந்து யாருமே வந்து சிகரெட் அடிக்க மாட்டாங்களாமா. அது பேண்ட் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் 2013 அவங்க என்ன செஞ்சாங்க? பப்ளிக் ஸ்பேசஸ்ல வந்து நீங்க வந்து சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க. வேர்ல்ட் ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன் டாஷிங்காங் வில்லேஜ் இங்கதான் இருக்கு. ஹையஸ்ட்னா வந்து உயரமான இடத்துல, சரிங்களா? ஸோ போலிங் ஸ்டேஷனா ஓட்டு போடுறது ஸ்டேஷன் அங்கதான் இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல டாஷிங்காங் வில்லேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து ஸ்கூலிங் ரெவல்யூஷன், சரிங்களா?
உங்களுக்கு புரட்சி வந்திருக்கு ஸ்கூலிங்ல. இப்போ 1961 91 பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லிட்ரஸி பாத்தீங்கன்னா வெறும் 21% தான் இருந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அந்த கேர்ள்ஸ்க்கு வந்து 8% தான் இருக்கு. சரிங்களா? 21% பாய்ஸ், 8% கேர்ள்ஸ். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படி சொன்னா 94% இருக்கு, 86% இருக்கு. பாய்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு 86% இருக்கு. சரிங்களா? சிங்கிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட்க்கு வந்துட்டாங்க. அது 100 பக்கத்துல வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? சோ அந்த அளவுக்கு ரெவல்யூஷன் நடந்திருக்கு. ஸ்கூலிங்ல எல்லாரும் ஸ்கூல் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நல்லபடியா வந்து எஜுகேஷன்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மாடல் ஃபார் டெவலப்மெண்ட் அமong ஹில்லி ஸ்டேட்ஸ். சரிங்களா? ஹில்ஸ் தானே எல்லாமே. மலைகள் மேல இருக்கனால ஹில்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோல் மாடல் மாரி. சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ரோல் மாடல் மாரி. எல்லா ஹில்லி ஸ்டேட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது. இதுவும் கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கிறதுலயே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இத பார்த்து மத்த எல்லா ஸ்டேட்ஸும் என்ன செஞ்சிருக்கலாம்? இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. குறைதான் இருக்கு. அடுத்து பவுண்டரிஸ். சோ இங்க என்னெல்லாம் பவுண்டரிஸ் இருக்கு உங்களுக்கு? உத்தரகாண்ட் பவுண்டரிஸ் எது தொட்டுட்டு இருக்கோ அதுதான். சரிங்களா? சரிங்களா? உத்தரகாண்ட் தொட்டுட்டு இருக்கா? சரிங்களா? அப்புறம் என்னது? உத்தரப்பிரதேஷ் தொட்டுட்டு இருக்கு. அப்புறம் ஹரியானா தொட்டுட்டு இருக்கு. பஞ்சாப் தொட்டுட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் தொட்டுட்டு இருக்கு. லடாக் தொட்டுட்டு இருக்கு. சரிங்களா? பிரிச்சுட்டாங்களா இப்போ? சோ அதனால பாருங்க 6 ஸ்டேட்ஸ். இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக்கும் ஸ்டேட் இல்ல. சரிங்களா? யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. சரிங்களா? ஸ்டேட்ஸ் கணக்குல வராது இப்போ. ஸோ ஹெச்பி பவுண்டரி வித் 4 ஸ்டேட்ஸ் அண்ட் 2 யூடிஸ். சரிங்களா? இது 2 யூடிஸ். சரிங்களா? 1 2 3 4 ஸ்டேட் 2 யூடிஸோட இருக்கு. ஹெச்பி ஷேர் பார்டர் வித் யூபி. ஹென்ஸ் உத்தரகாண்ட் ஹரியானா டான் ஷேர் பவுண்டரி. உத்தரகாண்டும் ஹரியானாவும் வந்து ஷேர் பண்ணாது பவுண்டரி. இது ரெண்டும் தொட்டுட்டு இல்ல. ஏன்னா நடுவுல இது நந்தி மாதிரி இதுல இருக்கு. ஃபால்ஸ் இந்த மிடில் செக்டர் ஆஃப் இண்டோ சைனா பார்டர். சரிங்களா? இது என்னது? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர்ல தான் இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு சைனாவோட பார்டர்ல இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? பாகிஸ்தான் கூட இல்ல. சரிங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் கூட தான் இருக்கு. அதே மாதிரி ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயன் ரீஜன் இங்க தான் இருக்கு. கிரேட்டர் ஹிமாலயன் ரீஜன் இங்க தான் இருக்கு. மிடில் ஹிமாலயன் ரீஜன் இங்க தான் இருக்கு. சிவாலிக் ஹிமாலயன் ரீஜன் இங்க இருக்கு. ஏன்னா மலை மேல தான் இவ்வளவு இடமே அமைஞ்சிருக்கு. ஸோ ஹிமாலயாவை 4 பிரிப்பாங்க. முன்னாடி இருக்க நடுவுல கீழே அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. எல்லாமே வந்து ஹிமாலயாக்குள்ள தான் இருக்கு. சரிங்களா? பாத்துக்குங்க. டிரான்ஸ் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, மிடில் ஹிமாலயா, சிவாலிக் ஹிமாலயா. ஆல் 4 ஹிமாலயன் ரேஞ்சஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஹிமாச்சல் பிரதேஷ். 4 ரேஞ்சுமே இங்க தான் இருக்கு. இது வந்து என்னது? சிஸ்மிக் ரேஞ்ச் 4 and 5 இங்க இருக்கு. சரிங்களா? உத்தரகாண்ட்ல வந்து உங்களுக்கு வெறும் வந்து 5 தான் இருந்திருக்கு. இங்க வந்து 4 and 5 இங்க தான் இருக்கு ரேஞ்சஸ். சரிங்களா? சிஸ்மிக் ரேஞ்ச். சார் இன்னொரு டைம் சொல்லுங்களேன். அதான் இது வந்து எல்லா ரேஞ்சும் இங்க தான் இருக்கு. ஹிமாலயன்ஸ் இங்க இருக்கா? ஹிமாலயாஸ் பிரிப்பாங்க. முன்னாடி, நடுவுல, மிடில், கீழே. கீழே இருக்கிறது சிவாலிக் ஹிமாலயன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால டிரான்ஸ் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, மிடில் ஹிமாலயா, சிவாலிக் ரேஞ்ச். எல்லாமே இங்க தான் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இங்க சிஸ்மிக் ரேஞ்ச் நில அதிர்வு ரேஞ்ச் வந்து 4 and 5 இங்க தான் இருக்கு. இங்க உத்தரகாண்ட்ல வெறும் 5 ரேஞ்சஸ் தான் 5 தான் இருக்குன்னு சொன்னாங்க. 5 கேட்டகரியில் வச்சிருந்தாங்க. இங்க 4 and 5 கேட்டகரி 2 கேட்டகரியுமே இங்க இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அதிகமா வந்து ஓரளவுக்கு வந்து நிலநடுக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம். அதனாலதான் அடிக்கடி நியூஸ்ல வந்து நில அதிர்வு எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகே. பாருங்க ஹிமாலயாஸ் பாருங்க. சோ இங்கெல்லாம் வந்து பனிமலை இருக்கு. அதனால டிரான்ஸ் கிரேட்டர். மிடில்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பா இருக்கும். சிவாலிக் ரேஞ்ச்லாம் இங்க மண்ண அந்த பிளைனுக்குள்ள வந்துருவீங்க. சதர்ன் ஸ்லோப்ஸ் ஆர் ஸ்டீப்பர் தான் நார்த்தன் ஸ்லோப். சரிங்களா? இறக்கம் சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டீப்பர்னா இறக்கம் அதிகமா இருக்கும். சதர்ன் ஸ்லோப் விட நார்த்தன் ஸ்லோப். சதர்ன் ஸ்லோப் ஆஃப் சிவாலிக் ரேஞ்சஸ் ஆர் டிவைட் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். இங்க சிவாலிக்ல வந்து டிவைட் அப்படின்னு சொன்னா இல்லாமல் இருக்காது. ஃபாரஸ்டே இங்க இல்ல. ஃபாரஸ்ட் கவர் இங்க இல்ல. ஆனா இங்க ஃபாரஸ்ட் இருக்கும் மிடல்ல. இங்க எல்லாம் வந்து பனி. சரிங்களா? ஃபாரஸ்ட் வந்து இங்க இருக்கும். அதனால பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. சிவாலிக் ரேஞ்ச் டிவைட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னா இல்ல அர்த்தம். சரிங்களா? ஃபாரஸ்ட் கவர் இல்ல. காடுகள் அங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க அதே மாதிரி ரேஞ்சஸ் இங்க என்ன ரேஞ்ச் இருக்கு? குலு ஹில்ஸ் இங்க இருக்கு. பிற்பாஞ்சல் ரேஞ்ச் இங்க இருக்கு. தௌலதார் ரேஞ்ச் இங்க இருக்கு. காக்ரா வேலி இங்க இருக்கு. சரிங்களா? காக்ரா வேலி இஸ் ஸ்ட்ரைக் வேலி. இது வேலியோட டைப். இது ஒரு ஸ்ட்ரைக் வேலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜியாகிரபி நடத்தும் போது நான் நடத்துறேன். வேலிஸோட டைப் அது எப்படி வேலி வருது,
மலைக்கடையில இருக்கிறது வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷனை நான் வந்து ஜியாகிரபி எடுக்கும்போது நான் சொல்றேன். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் தௌலதா ரேஞ்ச் டு தி சவுத் ஆஃப் பியாஸ். பியாஸ் நதி ஸோ அதுக்குள்ள போகுதுன்னு சொல்றாங்க. குல்லு வேலி இஸ் அப்பர் கோர்ஸ் ஆஃப் ரவி இன் டிரான்ஸ் வேலி. ரவி ரிவருக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இது மாதிரி என்னெல்லாம் பிற்பாஞ்சல் ரேஞ்ச் இங்க இருக்கு, குலு ஹில்ஸ் இங்க இருக்கு, தௌலதா ரேஞ்ச் இங்க இருக்கு, டாக்ரா வேலி இங்க தான் இருக்கு. ஸோ இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ். சரிங்களா? மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாஸ் இந்த வழித்தடமாக வருவாங்க. பிராச்சிலா பாஸ், ரோஹ்தாங் பாஸ், டெப்சா பாஸ், ஷிப்கிலா பாஸ் அப்படின்னு 4 பாஸ் இருக்கு உங்களுக்கு. பிராச்சிலா பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவே கனெக்டிங் மண்டி இன் ஹிமாச்சல் பிரதேஷ், லே அண்ட் லடாக் பிரதேஷ் 2 இடத்த கனெக்ட் பண்ணுது. என்னது? பிராச்சிலா. சரிங்களா? லடாக்கையும் இங்க ஹிமாச்சல் பிரதேஷும் கனெக்ட் பண்ணுது ஒவ்வொரு இடத்தையும். டெப்சா பாஸ் வந்து லிங்க் பிட்வீன் குல்லு அண்ட் ஸ்பிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட். 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. என்னது? டெப்சா பாஸ். சரிங்களா? ரோட்டாங் பாஸ் குல்லு அண்ட் லாஹுல் அண்ட் ஸ்பிட்டி வேலி. ரோட்டாங் பாஸ் அது கனெக்ட் பண்ணுது. ஷிப்கிலா பாஸ் வந்து சுட்லஜ் என்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா. டிபெட்ல இருந்து சுட்லஜ் நதி இந்தியாக்குள்ள என்டர் ஆகுது. இது ஷிப்கிலால. சரிங்களா? இங்க இருந்து சுட்லஜ் ரிவர், சட்லஜ் ரிவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ரிவர் சோர்ஸ். சரிங்களா? என்னெல்லாம் ரிவர், என்னெல்லாம் சோர்ஸ். ஸோ இங்கேயும் சில நதி வந்து உருவாகுது. ஏன்னா மலைகள் தான் நம்ம இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹிமாலயாஸ் வந்து பனிமலைகள் தான், எல்லாமே வந்து உறைஞ்சிருக்கும். அங்க இருந்து நிறைய ரிவர்ஸோட ஆரிஜின் இருக்கும். பனிமலை உருகி நிறைய ரிவர் ஆரிஜினேட் ஆகும். அங்க இருந்தா வந்து எல்லா பக்கம் வருது. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க ப்ளூ கலர்லாம் வந்து ரிவர். சரிங்களா? ஏன்னா செனாப் ரிவர், ரவி ரிவர், பியாஸ் ரிவர். சரிங்களா? யமுனா இங்க வருங்க, யமுனா, கிரி, மவுண்ட் கைலாஷ் இங்க தான் இருக்கு. ஸ்பிட்டி வேலை இங்க தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பாத்துக்கங்க. ஸோ ரிவர் சோர்ஸ் எங்க இருந்து உருவாகுது? ரவி ரிவர் குல்லு ஹில்ஸ் நியர் ராக்டாங்லா. சரிங்களா? இங்க குல்லு ஹில்ஸ்ல இருந்து உருவாகிறது தான் வந்து ரவி ரிவர். சரிங்களா? அது செனாப் வந்து பர்ச்லா பாஸ்ல இருந்து உருவாகுது. செனாப் ரிவர், செனாப் ரிவர் இங்க பாருங்க, பர்ச்லா பாஸ் இருக்கா? இங்க இருந்து செனாப் ரிவர் உருவாகுது. சரிங்களா? அது பியாஸ் ரிவர் வந்து ரோக்டாங்லாம். இங்க இருந்து என்னது? பியாஸ் ரிவர் வந்து உருவாகுது. பியாஸ் மீட் சுட்லஜ் ரிவர் ஹரிகேன் பஞ்சாப்ல போய் வந்து உங்களுக்கு சுட்லஜ் ரிவரோட மீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. பஞ்சாப் இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உருவாகுது உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? உருவாகி அது வழியா போகும் உங்களுக்கு. யமுனா பாருங்க, இதையும் பார்த்து வச்சுங்க. சோர்ஸ் எப்பவுமே கேட்பாங்க ஜியாகிரபியில. ரிவரோட சோர்ஸ் அப்படி வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் இதுவே வந்து மாத்தி மாத்தி கொடுத்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஜியாகிரபி போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மேப்புக்கு. அப்புறம் டேம், ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ என்னெல்லாம் வழியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேமரியா டேம், போங் டேம், பக்ரா டேம், பக்ரா நங்கல் டேம், ரேணுகாஜி மல்டிபர்போஸ் டேம் இது முக்கியம். நாத்பா ஜாக்ரி டேம் இதெல்லாம் இங்கதான் இருக்கு. பக்ரா டேம் லைஸ் இன் ஹெச்பி வைல் ஹிமாச்சல் பிரதேஷ், வைல் நங்கல் டேம் இன் பஞ்சாப். பக்ரா நங்கல் 2 சேர்த்தி. சரிங்களா? பக்ரா வந்து ஹெச்பியில இருக்கு, நங்கல் வந்து பஞ்சாப்ல பக்கத்துல. ரேணுகாஜி மல்டிபர்போஸ் ப்ராஜெக்ட் வந்து இங்க கொண்டு வராங்க. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக லக்ஷ்வர் ப்ராஜெக்ட் இன் ரிவர் யமுனால, கிசாவு ரிவர் ஆன் உத்தரகாண்ட் ஹெச்பி, ரேணுகாஜ் ரிவர் கிரி ஹெச்பி. இந்த மாதிரி நிறைய ரிவர் சேர்கிற இடத்துல வந்து மல்டிபர்போஸ் டேம் வச்சிருக்காங்க. மல்டிபர்போஸ்னா அங்க தண்ணி, அங்க இருந்து ரிவருக்கு, அங்க இருந்து தண்ணிக்கு, அங்க இருந்து எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருந்து பண்ணுவாங்க. மல்டிபர்போஸ்க்காக இது பண்ணுவாங்க. ஸோ டேம் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? மல்டிபர்போஸ் இது முக்கியம். ரேணுகாஜி மல்டிபர்போஸ் டேம் எங்க இருக்கு? உத்தரகாண்ட் இதுல இருக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க அடிக்கடி ரிவைஸ் பண்ணாதான் இது இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கீழே வந்துட்டோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனா மேல நீங்க போயிருக்கவே மாட்டீங்க. ஸோ மேல இருக்க விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க. இதுதான் அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லா இடத்துலயும். அடுத்து சாயில்ஸ் பாருங்க, என்னெல்லாம் சாயில்ஸ் இங்க இருக்கு. ஃபாரஸ்ட் சாயில் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபாரஸ்ட் இங்கெல்லாம் இருக்கனால ஃபாரஸ்ட். அதே மாதிரி அலுவல் சாயில்ஸ்
இங்க இருக்கு. அலுவியல் என்னது? நதியில இருந்து கூடிய மண்ணு தான் வந்து அலுவியல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நதிக்கரை ஓரத்துல ஒரு மண்ணு மாதிரி சதன்னு இருக்கும்ல, அது அலுவியல் சாயில்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபெர்டைல். சரிங்களா? ஃபெர்டைல்னு என்ன அர்த்தம்? செழிப்பு மிக்கதா இருக்கும். சரிங்களா? இங்க இருக்கு ஃபாரஸ்ட் சாயில் அதிகமா இருக்கும். அலுவியல் சாயில் இந்த இங்கெல்லாம் இருக்கும். நிறைய ரிவர்லாம் இந்த சைடு உருவாகுது. அதனால தான் அலுவியல் சாயில் அங்க இருக்கும். அதே ரெயின்ஃபால் வந்து இங்கேயும் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தான் இங்க வந்து மழை வருது. சரிங்களா? யூபி உத்தரகாண்ட்லாம் சேம் தான். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுக்காகவும் ஒரு சவுத் வெஸ்ட் மான்சூனாலும் உங்களுக்கு வந்து மழை பெய்யுது உங்களுக்கு. அதே மேஜர் கிராப் என்ன இருக்கு உங்களுக்கு? ரைஸ், வீட்டு, மேஸ், சோளம், ஆப்பிள் இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? சோ இங்க வந்து காலநிலை பாத்தீங்கன்னா ஹை ஹில், இங்க ப்ளூ, டெம்பரேட் ட்ரை, ஓரளவுக்கு டெம்பரேட் ட்ரையா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க என்னது? இது வந்து உங்களுக்கு ஹை ஹில்ஸ் டெம்பரேட் பெட்டா இருக்கும், ஈரப்பதமா இருக்கும். மிட் ஹில்ஸ் சப் ஹியூமிட், ஈரப்பதமா இருக்கும் பச்சை. சப் மவுண்டைன் லோ ஹில்ஸ் சப் டிராபிக்கல். சரிங்களா? அது ஒரு டிராபிக்கலா இருக்கும் உங்களுக்கு மற்ற இடங்கள் எல்லாமே. டிராபிக்கல் என்ன ஜியாகிரபி நடத்துவேன், அப்போ ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டைம் நீங்க எல்லா சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த கனெக்டிங் ஒன்னோட ஒண்ணு வந்து எப்படி கனெக்ட் பண்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கின்னௌர், லாகுல் அண்ட் ஸ்பிட்டி, குல்லு, ஷிம்லா, சிறுமுனூர், சோலன், மண்டி, உனா, கங்க்ரா, ஹமீர்பூர், பில்சாப்பூர். ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணீங்க சாம்பா. ஸோ ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. நாளைக்கு ஸ்டேட்டு இது ஏதாச்சும் ஒன்று டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா ஓகே இந்த இடம் இங்க இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து கேன்சல் அவுட் பண்ணி ஆன்சரை டெரைவ் பண்றதுக்கு. அது மினரல் பெல்ஸ் இன் இந்தியா. ஸோ இங்க வந்து என்னெல்லாம் இருக்கு? கங்க்ரா வேலி, மண்டி, சாம்பா, இந்த 3 இங்க இருக்கு. சரிங்களா? மினரல் ரீஜன் லிமினட் வந்து கங்கரா வேலியில் இருக்கு. டெர்ஷரி கோல்ஃபீல்டு நிலக்கரி வந்து சாம்பா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ராக் சால்ட் வந்து மாண்டி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சரிங்களா? மிச்சதான் பெல்ட்னு சொல்லுவாங்க, அந்தந்த ஏரியா அதிகமா இருக்கிறது எல்லாமே. அது பவர் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்கு உங்களுக்கு? ஜியோ தெர்மல்ங்கிறது மணிகரன், இது முக்கியம். மணிகரன் ஜியோ தெர்மல் எனர்ஜி பிளான் இங்க தான் இருக்கு. அதே ஹைட்ராலிக் பவர் பிளான் பைரசூல், சாமீரா, பக்ரா, நாப்தா, ஜாக்ரி இதெல்லாம் இருக்கு. மணிகரன் இஸ் ப்ராமிசிங் ஸ்பாட் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஜியோ தெர்மல் என்னது? மண்ணுக்குள்ள உங்க நிலத்துக்கு உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட்டை வச்சு எனர்ஜியை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஜியோ தெர்மல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இங்க என்னெல்லாம் வந்து நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் செஞ்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க வந்து நோ டைகர் ரிசர்வ், நோ எலிஃபென்ட் ரிசர்வ்லாம் இங்க இல்ல. சரிங்களா? டைகரும் எலிஃபென்ட்டும் இங்க இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ கோல் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், கிப்பர் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, தௌலதார் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, பின் வேலி நேஷனல் பார்க், அதுல பின் ரிவர் ரூபி பாபா வைல்ட் லைஃப் செஞ்சுரி, போங்டாம் லேக் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, கிரேட் ஹிமாலய நேஷனல் பார்க். இங்க வந்து ஜிவானால், சைனஸ், தீர்தான், பார்வதி ரிவர்லாம் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. அடுத்து ராம்சார் வெட்லேண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதுப்பு நிலக்காடுகள் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வெட்லேண்ட்னா வந்து ஈரமாவே இருக்கும். சரிங்களா? அந்த இடங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஹை பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கும். அது வந்து ராம்சார்ங்கிறது ஈரான்ல இருக்கிற இடம். அங்க இருந்து ஒரு கன்வென்ஷன் வராங்க, உலகத்துல என்னெல்லாம் வெட்லேண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ எந்தெந்த நாடுகள் இருக்கோ அதெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணுங்க, நாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடியவங்க வந்து பேசி வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய ராம்சார் வெட்லேண்ட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ராம்சார் வெட்லேண்ட் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாங்டாம் லேக், இது வந்து 1975 கிரியேட் பண்ணப்பட்டுச்சு பீஸ் ரிவர்ல. ப்ரிவென்ட்ஸ் மன்சூன் ஃப்ளட். சரிங்களா? இந்த வெட்லேண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நிறைய நமக்கு பிரயோஜனம் இருக்கு. சரிங்களா? ஃப்ளட், அதாவது தண்ணி பெருக்குன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வராது, இதை தடுத்து வச்சிரும். ரேணுகா வெட்லேண்ட், லார்ஜஸ்ட் லேக் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்ல. அதிகமான லேக் என்னது? லார்ஜஸ்ட் லேக் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ரேணுகா வெட்லேண்ட். சந்தர்தல் வெட்லேண்ட் சப்போர்ட் ஸ்னோ லெப்பர்ட். சரிங்களா? பனிக்கரடிகள் இங்க பனி இது இருக்கு, லெப்பர்ட் அங்கதான் இருக்கும். சரிங்களா? 65% ஆஃப் லார்ஜஸ்ட் கேட்ச்மெண்ட் இந்தியா. கேட்ச்மெண்ட் வந்து மீன் பிடிக்கிறதா? ஃபாரஸ்ட் டியூ டு இல்ல சாரி டிகிரேடட் ஃபாரஸ்ட் டியூ டு ஓவர் கிராசிங் ஆஃப் நோமை. இங்க அதிகமான காடுகள்ல 65% அழிஞ்சிருச்சு. எதனால? ஆடு மாடுகளை அங்க போய் மேய்க்க விடுறதுனால. சரிங்களா? 35% கிராஸ்லேண்ட் தான் இப்ப இருக்கு. சரிங்களா? அங்க கிராஸ்லேண்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா 65% வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சி அங்க நிறைய நொமாட்டிக் இருப்பாங்க. சரிங்களா? நாடோடிகள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பொழப்பே வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சி அவங்க இது பண்றதுதான். ஸோ அதனாலேயே நிறைய போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ வெட்லேண்ட் பாத்தீங்கன்னா டூங்டாம், ரெணுகா வெட்லேண்ட், சந்தர்தல் வெட்லேண்ட். நாளைக்கு கேட்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? அது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் இங்க என்ன இருக்கு? கிரேட் ஹிமாலயன் நேஷனல் பார்க் கன்சர்வேஷன் ஏரியா, கல்கா ஷிம்லா ரயில்வே, இதெல்லாம் வந்து என்னது உங்களுக்கு வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல வந்து வச்சிருக்காங்க, பாரம்பரிய மிக்க இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
மவுண்டைன் ரயில்வே ஆஃப் இந்தியா 3 ரயில்வேஸ் இருக்கு. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே வெஸ்ட் பெங்கால், நீலகிரி மவுண்டைன் ரயில்வே தமிழ்நாடு, கால்கா சிம்லா ரயில்வே ஹிமாச்சல் பிரதேஷ். சரிங்களா? இந்த மவுண்டைன் ரயில்வேஸ்ல இங்கதான் இருக்கு. ஸோ நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு மேல நீலகிரி மவுண்டைன் ரயில்வேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. சரிங்களா? அந்த மாதிரி மவுண்டைன்ஸ்க்கு வந்து 3 ரயில்வேஸ் தான். டார்ஜிலிங், நீலகிரி, கல்கா சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ் இதுதான். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ். இங்க கல்ச்சர் பாத்தீங்கன்னா கங்ரா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். இங்க வந்து பெயிண்டிங் பண்றாங்க. அதுல வந்து கங்ரா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருவாங்க அவங்க பெயிண்டிங்ஸ்ல. நல்ல வித்தியாசம் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் சென்சுவாலிட்டி, ஒரு சென்சுவல் பிளஷரை பார்க்கும் போதே, அண்ட் இன்டெலிஜென்ஸ் தட் த அதர் ஸ்கூல் ஆக்ஸ். சரிங்களா? மற்ற ஸ்கூல்ஸை விட இங்க வந்து சென்ஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பேசுற மாதிரி, காதலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? மோஸ்ட் பாப்புலர் சப்ஜெக்ட்ஸ் வேர் கீதா கோவிந்த், பகவத் புராணா. இங்கெல்லாம் வந்து இந்த புராணங்களை பேஸ் பண்ணி அவங்க வரைவாங்க. சரிங்களா? அடுத்து பஷோலி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் செய்யறாங்க. ஏர்லியஸ்ட் ஹில் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இந்த ரீஜன். சரி, மலை பிரதேசங்க வரைகிறவங்க. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரசிவா இருக்கும். ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கும். இதெல்லாம் நீங்க நெட்ல வச்சு பாத்தீங்கன்னா இது பெயிண்டிங் சொல்ற விஷயம் எல்லாம் வரும். அப்ப புரிஞ்சக்கூடிய இது இருக்கு. இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நான் தனியா எடுத்து நடத்துவேன். வித் ரிசைடிங் ஹேர் லைன் இருக்கும், ஷார்ப் ஐஸ் வச்சிருப்பாங்க. கட் ஆயிடுச்சு. ஓகே, லோட்டஸ் பெட்டல் மாதிரி கண்ணெல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு. நாட்டி டான்ஸ் அடுத்து மோஸ்ட் ரொமன் டான்ஸ் ஆஃப் ஹெச்பி, குவாலிஃபைட் ஆஸ் ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஹெச்பி. சரிங்களா? நட்டி டான்ஸ். சரிங்களா? நாட்டு டான்ஸ் இல்லாம நட்டி டான்ஸ். அடுத்து பாருங்க கட்டிஸ். இங்க ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க. கட்டி ட்ரைப். தர்மோக் வில்லேஜ் இங்க இருக்காங்க. த வில்லேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மினி இஸ்ரேல். த செட்டில்மெண்ட் ஆஃப் ஜூஸ் அதிக பேர் இங்க இருக்காங்க. ரிசல்டிங் கல்ச்சரல் ஷாக் டு தி ட்ரைப்ஸ். சரிங்களா? அந்த ட்ரைப்ஸ்ல வந்து அதிக பேர் வந்து இவங்களுக்கு பிரச்சனை. இஸ்ரேலிஸ் அதிகமா ஜூஸ் அதிக பீப்புள் இருக்கனால இவங்க ரெண்டுத்துக்கு பிரச்சனை வருது. ஏன்னா ஒருத்தரோட இதே வந்து இன்னொருத்தவங்க எடுத்துக்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ கட்டி ட்ரைப்ஸ் அங்கே இருக்காங்க. ஸ்வாங்லா ரிசம்பிள்ஸ் முண்டா ஸ்பீக்கிங் ஆஃப் ட்ரைப் ஆஃப் பீகார், பெங்கால், சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முண்டா ட்ரைபோட ஒரு இது இருக்கான்னு சொல்றாங்க. நோன் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் மேரேஜ் சிஸ்டம். எங்களோட மேரேஜ் சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? அது கம்பா மைக்ரேட்டட் ஃப்ரம் டிபெட். டிபெட்ல வந்தவங்க. வில்லேஜ் 4 செக்ஸ் ஆஃப் புத்திசம் இருக்கு. லாமேஸ்டிக் புத்திசம். இவங்க வந்து லாமாஸ்டிக் புத்திசத்தை வந்து சார்ந்தவங்க. லோசார் வந்து நியூ ஃபெஸ்டிவல். சரிங்க? நியூ இயர் ஃபெஸ்டிவல். இப்போ தைப்பொங்கல், இதெல்லாம் விஷு அதெல்லாம் கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு லோசார் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. காம்பா. சரிங்க? நியூ இயர் ஃபெஸ்டிவல். அது ஸ்னோ லெப்பர்ட் இங்க அதிகமா இருக்கு. நேஷனல் லெவல் ப்ரோட்டோகால் கால் ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் அசஸ்மெண்ட் இஸ் லான்ச்டு எஸ்டிமேஷன் பர்பஸ். சரிங்களா? இந்தியன் ரேஞ்சில எவ்வளவு ஸ்னோ லெப்பர்ட் இருக்குங்கிறதுக்காக எஸ்பிஏ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஐயூசிஎன்ல வல்னரபிளா கொடுத்திருக்காங்க. வல்னரபிள் ஸ்டேட்டஸ்ல. சரிங்களா? அது வெஸ்டர்ன் டாரோகாபான் வேர்ல்ட்ஸ் ஒன்லி பிரீடிங் சென்டர் இன் சராஹன் டவுன் ஹெச்பி. இங்க வந்து இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகும். சரிங்களா? இந்த வெஸ்டர்ன் டாரோகாபான் எஃபர்ட்ஸ் ஆஃப் ஹெச்பி சேவ்டு பேர்ட் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன். இது வந்து இனி எஃபர்ட் பண்ண எக்ஸ்டிங்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய எஃபர்ட் கொடுக்குறாங்க. இது வந்து வல்னரபிள் இருக்கு. சரிங்களா? வல்னரபிள். இது வந்து என்னது உங்களுக்கு, இது வல்னரபிள் தான். ரெண்டுமே வல்னரபிள் தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மிஸ்செலேனியஸ்ல பாத்தீங்கன்னா எய்ம் செக்யூரிங் லேண்ட் ஆஃப் கன்சர்வேஷன் சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹை ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயன்ஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஹிமாலயன் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க. இது ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். இங்கெல்லாம் ஹிமாலயா இருக்கிறதுனால இங்க ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பாதுகாக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யுனைடெட் நேஷனல் ப்ரோக்ராம் வித் சப்போர்ட் ஆஃப் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ இங்க நிறைய விஷயத்துல குளோபல் லெவல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இங்க வந்து எல்லாமே பாதுகாக்கிறாங்க. சரிங்களா? இங்க வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரிவர் அழிஞ்சிடும். சரிங்களா? ஃபிளட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்கதான் வட்டாத நீத நதின்னு சொல்லுவாங்கல்ல, ஜீவகாருண்ய நதி எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க இருந்தா நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இங்க இருக்கலாம் முக்கியமான இடம். இதுல வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் இங்க ஃபிளட் அதிகமா வரும், மண் சரிவு வரும். நீங்க இடையில கேள்விப்பட்டீங்க நிறைய விஷயங்கள் பிரச்சனை நடக்கும் இங்க. ஓகேவா? ஸோ ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைம் அப்படியே உங்களுக்கு இது பண்ணி விடுறேன். நீங்க அப்படியே பாருங்க. நாளைக்கு வரக்கு முன்னாடியும் 1, 2, 3 மூணுமே பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸ்லைட் எடுத்து 1, 2, 3 மூணுமே வந்து ஒரு டைம் எடுத்து பாருங்க. கண்ணில் பார்த்தா மட்டும் போதும். படிக்கணும் அவசியம் இல்லை. கண்ணில் பார்த்தாலே போதும்.
அப்படியே படிச்சுட்டே வாங்க. இங்க டைகரும் எலிஃபென்டஸும் இல்ல இங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஈஸியா அடிச்சு விட்டுறலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ் ஸ்டேட் ஈஸியா பிடிச்சிடலாம். சரிங்களா. ஓகே, புரிஞ்சா? போட்டிருக்கா? ஓகேவா? ஓகேவா? ஆடிபிள்? ஓகே சார். எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ கிளாஸ், ஓகே ஓகே. ஸோ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஃபீஸ் பே பண்ணாதவங்க பே பண்ணிடுங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்யூமா.